தானா சார்? எனக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி போதும். அல்லேலூயாவா? அடுத்தடுத்த ஊர்களுக்கும் நான் போக வேண்டுமா? போயிடுறேன், என்ன விட்டுருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. மக்கள் மதிக்கிறான்னா எதை வச்சு வந்துச்சு நமக்கு? மக்கள் கடி கொடுக்குறாங்கன்னா எதை வச்சு வந்துச்சு நமக்கு? நீ சோறு திங்கணும்னா எதை வச்சு வந்துச்சு நமக்கு? 500 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு இன்னைக்கு உலகத்துல மனுஷன் எவ்வளவு கஷ்டப்படுறான், எவ்வளவு மூட்டை தூக்கி போடுறான், எவ்வளவு கடினமா காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை செய்யறான், ரத்தத்தை வேர்வையா சிந்தி சம்பாதிக்கிறான். ஆனா எதுவுமே இல்லாம நமக்கு மாசம் மாசம் வாரம் வீட்டுக்கு போக அங்க போக டெய்லி நமக்கு காணிக்க அம்பிட்டு வரல. சாப்பிட்டு 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 போஸ் கொடுக்குறா. நீ பாடுற, நீ ஆராதனை நடத்துறதுன்னு உனக்கு ரசிகர்கள் கூட்டம். நான் இளம் தலைமுறைக்கும் சொல்றேன், முதியவர்களுக்கும் சொல்றேன், கேட்டுக்கங்க. உங்களுக்கு தேவைன்னா எடுத்துக்கங்க, இல்லட்டா வச்சுக்கங்க, வேற இடத்துல போய் வச்சு விடுங்க. ஆமேனா? நீங்க நம்மளுக்குள்ள இருக்கிற நிறைய பேர் கேரக்டர் தெரியுமா? மற்றவங்களை பசுக்குமாறு அவன் செய்யாத, நீ அதை பண்ற இதை பண்ற, பாயிண்ட் நம்பர் 1 பாயிண்ட் நம்பர் 2 ஆடா தூக்குறான்னு பசங்கெல்லாம் கிளப்புவான். அவன் பாயிண்ட் திரும்ப டமால் இங்கே வச்சானா வெடிச்சு செதறிடும். ஏன்னா அப்படி பாயிண்ட் இங்கே வரணும். என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைவாக இருப்பது எப்படி? அடிக்ஷன், மோகம், செல்போன் மோகம், அசுத்தம், அருவருப்பு, நீங்க நம்மள அடிக்ட் பண்ணி வச்சிருக்கு. சத்து நம்மள அடிக்ட் பண்ணி வச்சிருக்கிறார். கர்த்தருக்கு சொல்றேன். மோகம் இன்னைக்கு எதன் மேல்? தேவ பிரசன்னத்தின் மேல், வார்த்தையின் மேல், அபிஷேகத்தின் மேல், தரிசனத்தின் மேல், தேசத்தின் மேல், ஆத்துமாக்களின் மேல் மோகம் கொண்டிருந்தவர்கள் தான் இல்லை என்று ஆண்டவர் மறுக்கவில்லை. நாம் அதற்கு தான் அழைக்கப்பட்டோம், அதில் தான் நின்றோம். ஆரம்பம் அப்படித்தான் இருந்துச்சு. இன்னைக்கு காலங்கள் போக 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 ஊழியருடைய பார்வை மாறிடுச்சு. சிம்சோன் அபிஷேகம் பண்ணி வச்சது தெளிவான வடிவமே கிடக்கிறதா? 40 வருஷமா எகிப்தின் அரண்மனையில் இருந்தப்போ ஜனங்கள் விடுதலையாக்கப்படணும், எனக்கு பார்வோன் குமாரத்தின் மகன்களோட ஸ்தானம் கூட வேண்டாம், அடுத்த பார்வோனா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு, அது கூட எனக்கு வேண்டாம், வருமானம் எனக்கு வேண்டாம், எதுவுமே எனக்கு வேண்டாம்னு சொல்லி அத்தனையும் உதறி தூக்கி எரிஞ்சிட்டு வெளியில வந்தவன் மோசே. இப்போ மீதியாம் தேசத்துக்கு ஓடுறா. சிக்கினோம் சிப்போராலிடம் சிப்போரா 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 லவ் யூ டார்லிங் அம்மா, லவ் யூ அம்மா. ஒரு உள்ள பறந்துச்சு. அல்லே சொல்லுங்க, ஐ லவ் யூ டார்லிங். இன்னொரு உள்ள பறந்துச்சு. ஆண்டவர் என்ன சொல்றாரு? மனைவியா இருந்தா கூட மனைவி 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 மனைவின்னு மோகத்திலே கிடக்காத 40 வருஷம் சோழியை குடிச்சிருவா. நீ ஒண்ணு தப்பா நினைச்சுங்க. சிப்போராட்ட போறான், வந்தவன் பிரச்சனையை சொல்லியிருப்பான்ல, ஜனங்கள் அடிமைப்பட்டு கிடந்ததா சொல்லியிருப்பான்ல, நான் எதுக்காக இப்ப ஓடி வந்தேங்கிறதையும் சொல்லியிருப்பான்ல, ஜனத்தினுடைய பாடு பார்வோனுடைய பிரச்சனை அம்புட்டையும் சொல்லியிருப்பான்ல. ஒரு நாள் ஒரு பொழுது ஆகில அந்த பொம்பளை அதானே நீங்க எதுக்காக வந்து சரி வந்த இடத்துல சிக்கிரியா, ஓகே, கல்யாணம் நடந்துச்சு, ஓகே, ஐ லவ் யூ, யூ லவ் மீ, சரிதான், சோதரம். ஆனா தேவ திட்டம், தேவ ஜெபம், தேவ தரிசனம்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்ப நீங்க பெலனா இருக்கிற காலம், இப்பவே போங்க, கிளம்புங்க, நானும் கூட வர்றேன், தேவ சமூகத்துல உட்காருவோம், ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் என்ன சொல்றாருன்னு கேட்போம். தரிசனத்தை விடாதீங்க, தேவ திட்டத்தை விடாதீங்க, நான் உங்களுக்கு சப்போர்ட்டா நிக்கிறேன், எகிப்துக்கு போவோம், என்னன்னு பார்க்கிறோம் அப்படின்னு ஒரு நாள் ஒரு வார்த்தை என்கரேஜ் பண்ணி பேசினாளா? சிக்கினா தனக்கு தான் புருஷன் தான், தனக்கு மட்டும்தான், தான் புருஷன் தான், தனக்கு மட்டும்தான். தரிசனம் சும்மா வைங்க, ஊழியா தூக்கி போடுங்க. கருமா எப்ப பார்த்தாலும் ஊழியர் ஊழியர் ஊழியர், தரிசனம் தரிசனம் அப்படின்னு இந்த சிப்போராளு தனக்கு ஒருத்த சிக்கிட்டான்னு மாவட்டத்துக்குள்ளே அவனை மூடி 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 வச்சுக்கிறான்.
சிப்போரால சொன்னேன். அங்க என்ன பாருங்க, அங்க என்ன பேச்சு, அங்க என்ன போறீங்க, ஏலாட்டம், இப்படி அப்படி இப்படி அப்படி போட்டு அவனை உசுர புடுங்கினா போற போக்கல தரிசனமே போச்சு அவனுக்கு. இப்ப ஒரே தரிசனம், நீ தான் ஒன்னே பாக்குறேன், சாகு சாகு வரைக்கும் மூஞ்சியவே பார்த்துக்கிட்டு என்ன செய்யறேன் இருக்க. நான் ஊழியத்துக்கு போறதாயி நான் தானே அதை இதையும் பேசுறேன். நான் சிப்போரால சொல்லிட்டு இருக்கேன். நான் போனா தானே அதை இதையும் பேசுறேன். சின்னதுக்கும் சண்டை போடுறேன், சின்னதுக்கும் சண்டையை போடுறேன். என்னைக்கு தான் என் தரிசனம் உனக்கு புரியும்? என்ன கத்திர எனக்கு அதிகிறதுக்கு அழைச்சாரு. என்னைக்கு தான் நீ புரிஞ்சுக்க போற? நீயே புரிஞ்சுக்கும் போது அப்புறம் எப்படி சபை புரிஞ்சுக்கும், மக்கள் புரிஞ்சுப்பாங்க. என்ன எங்க கத்தர் பயன்படுத்து. உன் சந்தோஷம் தான் என் சந்தோஷம். நான் இனி இதுவரைக்கும் தரிசனத்தை சுத்தி வந்தேன், அந்த தரிசனத்தை தந்தவரை சுத்தி வந்தேன். இனி சிப்போரா ஒன்னே சொல்லி வா, நீ நான் ஒன்னா சாவும். என்ன கண்டமானிக்கு பேசுறாங்கன்னா இப்பயே மைக்க வாங்கிருங்க, என்ன பேச அனுமதிக்காதீங்க. தப்பு, வெள்ள போதும் மன்றவனு நிக்க விடக்கூடாது. நான் முடிச்சுட்டு இப்பயே வண்டிட்டு போயிடுறேன், அடுத்த ஊருக்கு போறேன். காப்பன் மாதிரி உட்காருங்க. ஏதாவது தப்பா பேசுனா சொல்லுங்க போய். இன்னைக்கு அப்படி ஆகி போச்சுல. காணிக்க காசெல்லாம் புடவை வாங்கி பீரோக்குள்ள வைக்கணும். பீரோல ஒரு சைஸா இருக்கு, ஆசிரியருக்கு பீரோல தாங்க மாட்டான். இன்னும் வாங்கிட்டு நீ, இன்னும் வாங்கிட்டு நீ, என் பேர்ல ஒன்ன வாங்கி போடுங்க, உள்ள பேர்ல ஒன்ன வாங்கி போடுங்க. எப்பத்தான் ஊழியம் செய்ய நான் மோசே சொல்றேன். வாங்க ஆடமே வருமானத்தை கொண்டு இங்க போடுங்க. என்ன பாருங்க, மூத்த பிள்ளைய பாருங்க, ரெண்டாவது பிள்ளைய பாருங்க, முடிஞ்சா எங்க அப்பா பாருங்க. எத்தனை சொல்றேன், நான் வசனத்தை தாண்டி வேற எங்கேயும் போக மாட்டேன். நல்ல சொல்லலாம். அவனுடைய மோகம் எல்லாம் ஏசட்டும். அம்மனுக்கு வேற மாதிரி மோகம், மோசைக்கு வேற மாதிரி மோகம். மோகம் அவனுக்கு அவ மிச்சோ இல்ல அவ வர வச்சாலோ தெரியல. பரலோகத்துல போய் தான் ரெண்டு பேர்த்தையும் கேட்கணும். நல்ல சொல்லுங்க அப்பா. அதோ ஆமாரில் மோகம் கொண்ட அம்மோன் அப்சலோம். 2 சாமுவேல் 15 அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து படிச்சா அங்க இந்த ஹீரோ வர்றார், அப்சலோம். அவரு பார்க்க கொஞ்சம் அழகா இருப்பாராம், ஏசரத்தின் முடி கிடிலாம் பாக்குறதுக்கு அழகா இருக்குமா. அப்படியே போய் ஒலிமுக வாசல்ல என்ன செய்வாரா, எல்லாரும் தாப்பனை பார்க்க, தலைவனை பார்க்க, தாவிதை பார்க்க வருவாங்களா. அவரை பார்க்காதே, என்னை பார், என் திறமையை பார், என் அழகை பார், நான் எப்படி பாடுவேன் என்று பார். ஜி மேஜர், ஜி மைனர், ரிசெப்ட் மேஜர், ஹalleluya, ரிசெப்ட் மைனர், கேளப்புவேன். நான் ஆடுவேன் ஆடுவேன், அப்புறம் உன்னையும் கூட்டிக் கொண்டு ஓடுவேன். என்னை பார். யாரு? அப்சலோம் சொல்றாங்க. இவனா தலைவனாகணும், ராஜாவாகணும்னு முயற்சி பண்றான். இவனா தோத்துறான், ஆட்களை சம்பாதிக்கிறான். அதுவும் ஸ்ட்ராட்டஜிக்ஸ், யுக்திகளை பயன்படுத்தி ஒலிமுக வாசல்ல போய் நின்று ராஜா கிட்ட பிரச்சனைக்காக வர்றவங்க சும்மா ஒரு வயசாகி போச்சு, அவெல்லாம் பழைய ஆளு. இனிமே பழைய ஆளுகிட்ட எல்லாம் நீங்க போய் நிக்காதீங்க. கிரேஸ், ஃபுல் கிரேஸ் அல்லேலூயா சொல்லுங்க. என்கிட்ட வா, நான் உனக்கு டீல் பண்றேன். அவங்க வயசாகி போச்சு, பழைய ஆட்கள். தாவீது பழைய ஆளு. அவர் மீசை பாரு, தலை பாரு, முடிய பாரு, எல்லாம் வெள்ளையாச்சு. சிலர் மட்டும்தான் கருப்பா தெரியுது, ஆனா நம்பாத. அவங்க வெள்ளையாக விடமாட்டோம் என்று அவர்கள் தீவிரவாதத்தில் நின்று கொண்டிருக்கிறார். நான் ஒண்ணு சொல்லிட்டு போயிடுறேன், இந்த வார்த்தை வர்றதுனால. ஒருவேளை போதகர்கள் அப்போது சொல்லுவாங்க, போதகர்கள் அழைக்கப்படாது அப்படின்னு சொன்னதுக்கே நம்ம பாஸ்டர் போறாங்க, அதுக்கு போய் பல்லவத்துல இருந்து பதில் சொல்ல போறோம்னு தெரியல. உங்களை ஒருத்தரும் உங்க முடிய வெள்ளையாக்குவோ கருமையாக்குவோ கூடாதுன்னு வசனம் இருக்கு. புரியும் நினைக்கிறேன்.
உங்க பைபிள்ல இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு வசனம் இருக்கு. இல்லையே, அந்த வசனத்தை வரமா யார் சொன்னா? கர்த்தரா சும்மா அவரு விவரம் இல்லாம சொல்லியிருக்காரு. நான் கருப்பா என்னால ஆக்க முடியுமே. ஆண்டவருக்கு அந்த காலத்துல அந்த மை தெரியல, அந்த மை பேரும் தெரியல, அந்த டை கம்பெனியும் அன்னைக்கு திறக்கல. ஆனால பாவம் அவர் தெரியாம எழுதி வச்சிட்டாரு. ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன், கரு 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 52 எனக்கே வெளியே. சில 70க்கு பக்கத்துல எல்லாம் போனா தேடியும் காணாது இருப்பாங்க. காலையில காண அடிச்சுட்டு வந்தோம். நல்ல சொல்ல எப்படி தேடி கண்டுபிடிக்க? நாளை காலைல வாங்க, உள்ள இருந்து வெளியே வரும். ஆனா நாளை காலையில ஒரு கழுத்துரும். ஆண்டவரே காப்பாத்துங்கப்பா. சொல்றான், பரலோகத்துல என்ன பதில் சொல்ல போறாங்களோ தெரியலப்பா. அன்னைக்கு நான் பக்கத்துல இருந்து பாப்பேன்பா. இப்ப நான் பாம்பு வைக்கிறேன்பா. என்ன பொறுத்தளவுக்கு வேணாம்ப்பா. டையாகிற வரைக்கும் டை அடிக்கிறது இல்லப்பா. அது பாவமா என்று நீங்கள் என்னிடத்தில் வாதாட வந்தால் நான் வாதாட வரவில்லை அப்பா. அதை விட மேலான ஒன்று எனக்காக காத்திருக்கு. நான் இதுல கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் என்பது என்னுடைய வாதம். கணம் போட்டார்கள். ஏற்றுக்கொண்டால் ஏற்றுக்கொள்ளுங்கள், இல்லை என்றால் தோத்துறாங்க. என்னதான் கல்லறினா பிளான் பண்ணுங்க, நான் அதுக்குள்ள போயிருவேன். கையை வச்சுறாங்கன்னு சொல்லுங்க. அப்சலோம் அவர் அப்படியே முடிய அழகா காட்டிக்கிட்டு டெக்கரேஷன் பண்ணிக்கிட்டு தன்னுடைய அழகா டெக்கரேஷன் வச்சுக்கிட்டு போய் நிறைய பேர் அதாவது சபையில் ஆத்மாக்கள் வர்றதுக்கு ஸ்ட்ராட்டஜிக்ஸ், தந்திரங்கள், யுக்திகள் இதை பயன்படுத்தி ஆத்மா கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. செத்து போயிருவேன். அப்சலோம் சொன்னேன், கௌரி சத்தானா தலையில தலை முடியாது. எதோ அவனுக்கு பெருசா நினைச்சானா அதுதான் ஆளை போட்டு தள்ளிடுச்சான். எந்த இடத்துல இந்த வசனத்தை எடுக்கிறாங்க மாதிரியே இருக்குது பாருங்க. என்ன மாதிரியே இயல்பா பேசி பழகுங்க, நிறைய தாட்ஸ் வரும். என்ன பேச காணும்? பிரசங்கம் கூட நான் பண்ணுகிறேன் பாருங்கள் அப்படின்னு சாதிக்கலான்னு இறங்கினீங்கன்னா புஷ்னு போயிடும். அல்ல இல்லையாவா? கர்த்தர் சொல்ல சொல்ல சொல்லுங்க, உங்க பிரசங்கம் மகிமையா இருக்கும். எதையுமே சுயம் நான் பண்ணுவேன், நான் ஜெபம் பண்ணி, நான் ஊழியம் பண்ணி, நான் ஆராதனை பண்ணி, நான் பிரசங்கம் பண்ணி, நான் பண்ணி எல்லாம் தேவ ஊழியத்துக்கு தேவை. Let him arise, let him reign. அவர் என்னை ஆளட்டும், அவர் எனக்குள்ள இருந்து செயல்படும். சோத்து பெருக்கு வழி இல்லாம வாழ்ந்த என்ன தாங்க 18 வயசுல கர்த்தர் அழைச்சார். 18 வயசுல இந்த ஊழியத்துக்கு அழைச்சார், அர்ப்பணிச்சு. இன்னைக்கு வரைக்கும் என் தகப்பன் அவர் தான் எனக்கு தலைமை போதும். அவருக்கு கீழே தான் இருக்கிறேன். சர்ச்சையை கையில கொடுத்துட்டு சொல்றாரு, புரியும் நினைக்கிறேன். அல்ல சொல்றேன், சர்ச்சையை கையில கொடுத்துட்டேன்னு சொல்றாரு. இடுப்புல ஒரு கயிறை கட்டி அவர் தான் பிடிச்சிட்டு இருக்காரு. பிள்ளைகளை நடக்க வச்சு பழக்கவங்களே சின்ன வயசுல அந்த மாதிரி தான். பட் சந்தோஷம், அப்படி ஒரு தகப்பனுக்கு நான் இருக்கிறதுனால என்ன கர்த்தர் ஆசீர்வாதமா சத்தியம் வார்த்தை அப்படின்னு சொல்லி எங்களை நடத்தினார். இன்னைக்கு வரைக்கும் நடத்துறாரு. அந்த தகப்பனுக்கு செவி கொடுத்து ஊழியத்துல 10 வயசு அன்னைக்கு வரைக்கும் நான் கடன் வாங்கினேன். 10 வயசு கடன் வாங்கினா செத்து போயிருக்கோங்கிறது என் பிரதிஷ்டை. அப்ப வாங்க மாட்டல, என்ன பேசுறாங்க? வாங்கினா செத்து போயிடும்ல, ஆனால் வாங்கணும் வேணாம் வாங்க மாட்டேன் அப்படி சில பிரதிஷ்டையை நானா போட்டு வச்சிருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் எனக்கு கர்த்தர் ஆசீர்வாதம். ஸ்மார்ட் போன்ல ஜூம் பண்ணி தேடினாலே இந்த ஊர் சிக்காது. அப்படி ஒரு சின்ன கிராமம் தான். ஆனா அந்த கிராமம் தான் என்னதான் இன்னைக்கு பட்டணங்கள் தாண்டி பட்டணம், மாநிலங்கள் தாண்டி மாநிலம், தேசங்கள் தாண்டி தேசங்கள் பறக்க வைக்கிறார். நானும் சத்தியத்தை தான் பேசுறேன். நான் பேசுற சத்தியத்தை
இந்த ஜனங்கள் கேட்கிறாங்க, ஜனங்கள் எழுப்புறாங்க, ஊழியர்கள் பலன் அடைகிறாங்க. எங்கேயுமே ஏன்டா அவனை கூப்பிட்டோம்னு யாரும் சொல்றது இல்ல. அடுத்து இந்த ஊழியக்காரன் டேட் கிடைக்குமா கேளு அப்படிதான் சொல்ல வச்சிருக்கிறாங்க. அதுக்காக யாரும் பாலிஷ் பண்ணலாம் பேசுறது இல்லைங்க. பெரிய தகப்பன்மார் உட்கார்ந்துருந்தாலும் உட்கார வச்சு செஞ்சிருந்தாங்க. சொல்றத செய்யறதான் நம்ம வேலை. என்ன பேச காணும்? அன்னைக்கு ஒரு சர்ச்சுக்கு பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப் தான் போனோம். பெரிய சர்ச்சு, நல்லா சோறு போடுவாங்க. அதனால வருஷத்துக்கு ஒரு முறை அந்த சர்ச்சில் நடக்குமா. அந்த பாஸ்டர் அந்த சர்ச்சில் நடத்துறதுனால அந்த பாஸ்டருக்கு பிரசங்கம் பண்றதுக்கு ஒரு சான்ஸ். மற்ற சபைகளில் அது கிடையாதான். இவருக்கு மட்டும் அந்த வாய்ப்பான். ஏன்னா சோறு நல்லா போடுவாங்க. நான் போயிருக்கேன், அவர் கையில மைக் கொடுக்குறாங்க. அவர் பயம், என்ன பெண்டகோஸ்ட், என்ன உபதேசம், இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தா இனி வர காலத்துல எல்லாம் ஆத்மாக்கள் ஆதாயம் பண்ண முடியாது. அவரு நான் ஃப்ரெண்ட்ல உட்காந்துருக்கேன். பெரிய பெரிய தகப்பன்மாரெல்லாம் ஃப்ரெண்ட் ரோல உட்காந்துருக்காங்க. அவங்க பக்கத்துல நானும் உட்காந்துருக்கேன். ஆமா, நான் தான் பிரசங்கம் பண்ணணும். அவரு கையில மைக் கிடைச்சோன்னு முதல்ல பெந்தகோஸ்ட் பாஷையில மறந்துடணும். சும்மா சத்தியம் 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 சத்தியம்லாம் பேசியிருந்தா எவனும் மறந்துட மாட்டான். எங்க சர்ச்சில் எல்லாம் ஃப்ரீ, என்ன வேணாலும் செய்யலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். நீ சர்ச்சுக்கு வந்தா மட்டும் போதும். அப்ப கலத விட தான் வரும். நான் உட்காந்துருக்கேன். கொஞ்ச நேரத்துல அந்த அட்மாஸ்பியரா மாறி போச்சு. எல்லா பாசிபிளும் தலைய கீழே கவுந்துட்டு என்னடா இருள் சூழ்ந்த மாதிரி ஆயிட்டு. என் மனசுக்குள்ள அவ்வளவு வேதனை. அப்பா நான் அடுத்து போய் மைக்கு பிடிச்சி என்ன பேச போறேன்னு தெரியலன்ட்டு இருக்கிறேன். என் கைக்கு மைக்கு இருந்துச்சு. எஸ் அது எல்லாம் உங்களை விட மோசமா உட்காந்துருந்தாங்க மாறி. அந்த வாட்சி வேற மாதிரியோ. சரி சரி சரி, வெரி குட், வாழ்க்கை வளமுடன். அப்ப நான் போய் மைக்கு பிடிச்சேன். ஒரு காப்பாத்துங்க, என்ன பேசணும் அப்படின்னு போய் நான் சொன்னேன். தோத்துறாமல் இல்லையா? இந்த பாருங்க, கட்டடத்துக்கு மேல சுவரை எப்படி வேணாலும் கட்டிக்கங்க. அந்த சுவர்ல என்ன பெயிண்ட் வேணாலும் அடிச்சுக்கங்க, ஜன்னலை மாத்திக்கங்க, கதவை மாத்திக்கங்க, என் டாப்பவே மாத்திக்க, என்ன வேணாலும் பண்ணு. 2 மாசத்துக்கு ஒருக்கா பெயிண்ட மாத்து. ஆனா அஸ்திவாரத்துல கை வைக்க முடியாது மச்சான். அஸ்திவாரத்துல கை வைக்க முடியாது மச்சான். கட்டணம் சுவாலி முடிஞ்சிரும் அப்படின்னு பாருங்க. இங்க 1-2 பேர் கை தட்டின மாதிரி அங்க எல்லாருமே கட்டினாங்க. சொல்லுங்க, அட்மாஸ்பியரே மாறிச்சு. அவ்வளவுதான். நான் வசனமே பேசல, அதுக்குள்ள அவையெல்லாம் மாத்திட்டார அப்படின்னு அதுக்கப்புறம் உள்ள பூந்து அடிச்சா விடுவோமா? நமக்கு பாயிண்டே இல்லைனாலும் பிரசங்கம். பாயிண்ட் நீ போட்டு கொடுத்தீனா பேசுறது உபதேசம்னா உனக்கு அவ்வளவு இதா போச்சேன். உசுரோட வச்சிருக்கிறாரு பாரு.